கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம்ல, இது எப்படி போகும் என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்க வேண்டும். இன்னொன்று, நியூக்ளியர் ஒரு வாராக அது மாறினால் என்ன ஆகும் என்கின்ற ஒரு அச்சம் எழுந்திருக்க வேண்டும். 3 சில விமானங்களினுடைய இழப்பு. 2 தரப்புமே தங்களை நிரூபித்திருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரையில் ராவல்பிண்டியில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது, இஸ்லாமாபாத்தில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது, லாகூரில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது, கராச்சியில் கூட தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ள என்றால் நெடுந்தூரம் சென்று தாக்குகின்ற அளவுக்கான ஆற்றல்களை இந்தியா வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள் இல்லையா? ஸோ இராணுவ ஆற்றல்களை பற்றி ஒன்றும் நாம் விமர்சனம் வைப்பதல்ல. ஆனால் அவற்றுக்கு ஈடு கொடுக்கின்ற அளவுக்கான ஆற்றல்களை பாகிஸ்தான் இராணுவமும் கொண்டிருக்கிறது. அதற்கு சீனாவினுடைய பின்புலமும் இருக்கிறது. அந்த இராணுவ விமானம் விழுந்திருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்வதற்கு காரணம், இந்த ரஃபேல் வீழ்த்தியதில் சைனாவினுடைய ஒரு சண்டை விமானம் இருக்கிறது, செங்டு அப்படின்னு ஒரு செங்டு J-10C நினைக்கிறேன், அந்த அவனுடைய பேர் செங்டு. அதுவும் ஒரு டாக் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க. அந்த எப்படி நாய்கள் சண்டை போடும் அப்படி சண்டை போடுற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு விமானம். ரெண்டுமே ரஃபேலும் சரி. அதை தயாரிக்கிற சைனீஸ் அரசனுடைய நிறுவனம் தான் ஏவிக்ஸுங்கிற ஒரு நிறுவனம். அந்த ஏவிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஷேர் பங்கு மதிப்பு போன வாரம் 40% அதிகரிச்சுது. போன வாரம்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஸோ 40% சட்டுன்னு. அப்போது என்ன காரணம்னு நான் தேடி பார்த்ததில், இந்த ரஃபேலை வீழ்த்தினதில் செங்டு தான் வீழ்த்தி இருக்குது. அப்போது உலக அளவில் என்ன பார்வை வரும்னா, ரஃபேலுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு சைனாவோட செங்டு இருக்குது, அப்படிதான் நம்ம அதை பார்க்க வேண்டி இருக்குது. இப்படி பல்வேறு காரணங்களாலும் இப்போ காலையில் நான் பலரோடு பேசிய போதும் பல தரவுகளை தேடி பார்த்த போதும் முதலில் ட்ரம்ப் அவர்களும் JD வான்ஸ் அவர்களும் இந்த பிரச்சனையில் எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு போரில் நாங்கள் அதிகம் எங்கள் நேரத்தை விரயம் செய்ய விரும்பவில்லை, அப்படிதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அமெரிக்கா ஏனென்றால் இந்தியா இதை, அதாவது உலகம் எங்களை ஆதரிக்க வேண்டும், ஆனால் இந்த பிரச்சனை உலக பிரச்சனை ஆகக்கூடாது. இது இந்தியாவினுடைய அணுகுமுறை. உலகம் எங்களை ஆதரிக்க வேண்டும், ஆனால் காஷ்மீர் பிரச்சனை உலகத்தால் பேசப்படக்கூடாது. இப்படி அதனால தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ணாலும் இவங்க அந்த பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை இவர்கள் பேச போவதும் இல்லை, தீர்க்க போவதும் இல்லை. எங்களால் தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையில் நாங்கள் நேரம் வீணடிக்க விரும்பவில்லை என்று. ஆனால் அமெரிக்காவுடைய உளவு அமைப்புகளும் ஏனைய முக்கிய ஆய்வு அமைப்புகளும் அந்த உள்ளீடுகள் கொடுப்பாங்கல்ல, இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இது ரொம்ப மோசமாக போகுது, இப்படியே போயாச்சுன்னா அது தப்பான இடத்துல இந்த பகுதி, இந்த பிராந்தியமே, ரீஜனே வந்து நிற்கும் அப்படிங்கிற எச்சரிக்கைகள் கொடுத்த காரணத்தினால்தான் அமெரிக்கா, குறிப்பாக மார்க்கோ ரூபியோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அவங்கெல்லாம் தீவிரமாக ஈடுபட்டு, சவுதி அரேபியா, அமீரகம், இவங்க எல்லார் வழியாகவும் ஈடுபட்டு சைனாவோடையும் பேசியிருப்பாங்க. ஒரு சண்டை நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.